Welcome back to our channel Recipes with Raj. இன்னைக்கு வீடியோ நண்டு குழம்பு. நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. 1 கப் தேங்காவை நம்ம இப்போ எடுத்துருக்கோம். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை அரைச்சிடலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 கையளவு சின்ன வெங்காயம் எடுத்து 2த்தையும் நல்லா நறுக்கிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய நண்டு நல்லா வெந்து இப்போ ரெடியாக இருக்குது. மசாலாலாம் இப்போ நண்டில் நல்லா இறங்கியிருக்கும். அந்த தக்காளியோட ஜூஸும் நம்மளுடைய நண்டில் சூப்பராக இறங்கியிருக்கும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம வேக வச்சிருக்கிற நண்டு ஒன்றொன்னா இதில் சேர்த்திக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக நான்வெஜ்ஜுக்கு நாங்கள் இந்த பொடி யூஸ் பண்ணுவோம். இதில் என்னெல்லாம் அரைச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். வரமல்லி, சோம்பு, மிளகு இது எல்லாத்தையும் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 5 வரமிளகா இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நண்டு போட்டதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அதோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். கிராப் கறி டிப்பிக்கலாக ஒரு இண்டோ போர்ச்சுகல் டிஷ். வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற கோவாவில் தான் இது ஒரிஜினேட் ஆச்சு. ஸோ இது ஒரு கோவன் டிஷ். கடைசியாக நம்ம மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்லி இலையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கோங்க. 1 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை உங்களோட வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறோம். Until then, bye.